பேசும் மை நேயர்கள் அனைவருக்கும் பணிவான வணக்கங்களை தெரிவித்துக் கொண்டு கதை நேரம் நிகழ்ச்சிக்குள் தங்களை அழைத்துச் செல்ல இருப்பது உங்கள் தோழி பார்வதி. இன்னைக்கு கதை நேரம் நிகழ்ச்சியில பரமபதம் சூழ்ச்சியின் இறுதிப்பகடை அப்படிங்கிற கதையோட 2வது அத்தியாயத்தை வாசிச்சு காட்ட இருக்கும். வாங்க கேட்கலாம். அத்தியாயம் 2. நாரதர் எச்சரிக்கை. வைகுண்டத்தில் மகாவிஷ்ணு ஆதிசேஷன் மீது அனந்த சயனம் கொண்டிருக்க அவருக்கு அருகே மகாலட்சுமி வீற்றிருந்தாள். தேவர்களின் செயலை கண்டதால் மன வருத்தத்துடன் மகாவிஷ்ணு படுத்திருப்பதை பார்த்த மகாலட்சுமி தன் பதியின் மனதில் ஏதோ ஒரு எண்ணம் ஓடிக்கொண்டிருப்பது தெரிந்தது. அது என்னவாக இருக்கும் என்பதை தெரிந்து கொள்ளவும் அதற்கான பதிலையோ இல்லை ஏதேனும் உதவி செய்யவோ முடிந்தால் நன்றாக இருக்குமே என்று எண்ணிக்கொண்டிருக்கும் போது, என்ன தேவி, என்னிடம் ஏதோ கேட்க விரும்புகிறாய் போல தெரிகிறதே. அனைத்து லோகத்தையும் காக்கும் விஷ்ணு ஆயிற்றே, அவருக்கு தன் தேவி நினைப்பது மட்டும் தெரியாமல் போய்விடுமா என்ன? இந்த காலமென்றால் தேவி அவளது மனதை அவள் விருப்பமின்றி தெரிந்து கொண்டமைக்கு கோர்ட்டுப்படி ஏறியிருப்பார். ஆம் சுவாமி, உண்மைதான். தாங்கள் இன்று முழுவதும் ஏதோ ஆழ்ந்த சிந்தனையில் இருப்பதாக எனக்கு தோன்றுகிறது. அது என்ன என்று தங்களிடம் கேட்கத்தான் நினைத்தேன். காக்கும் பகவானாச்சே, என் மனதில் கேள்வி உள்ளது மட்டும்தான் தெரிந்ததா? ஏன் கேள்வி என்ன என்பது தெரியவில்லையோ? இது மனைவிகளுக்கே உள்ள நையாண்டித்தன்மை. இது லக்ஷ்மி தேவி மட்டும் விதிவிலக்கா என்ன? என்னவென்று எனக்கு தெரிந்தாலும் அதை என் தேவி கேட்டு நான் பதில் சொன்னால் தானே நன்றாக இருக்கும் என்றுதான் காத்திருந்தேன். அமிர்தத்தை அசுரர்களுக்கு கிடைக்க விடாமல் தேவர்களுக்கு மட்டும் கிடைக்கும்படி செய்தும் பயனில்லாமல் போய்விடும் போல தோன்றுகிறது. ஏன் அப்படி சொல்கிறீர்கள் சுவாமி? ஆம், வேறு எப்படி சொல்ல முடியும் லக்ஷ்மி? ஒவ்வொரு முறை அவர்கள் தவறிழைக்கும் போதும் என்னிடம் ஓடி வருகிறார்கள். நானும் எப்படியாவது அவர்களை காப்பாற்றி விடுகிறேன். அதன் பின் மீண்டும் அந்த தவறு நிகழாமல் பார்த்து கொள்ளும்படி சொல்லி அனுப்புவேன். அவர்களும் அதை பின்பற்றுவார்கள். அவர்கள்தான் மீண்டும் அந்த தவறு நிகழாமல் தங்கள் சொற்படி நடந்து கொள்கிறார்களே, பின்பு ஏன் கவலை கொள்கிறீர்கள் சுவாமி? அவர்கள் அதே தவறு செய்வதில்லை. புதிதாக தவறிழைத்து என்னை இப்படி எண்ண வைக்கிறார்கள் லக்ஷ்மி. இம்முறை என்ன செய்து தங்களை இவ்வாறு நினைக்க வைத்துள்ளனர்? அமிர்தம் கிடைத்தது, அருந்தினார்கள். அசுரர்களான அநீதியை, அக்கிரமத்தை அழித்தார்கள். சரி, ஆனால் அந்த வேலையையும் முழுமையாக செய்யாமல் விட்டுவிட்டனரே. அந்த இனத்திலிருந்து தப்பித்துச் சென்றவர்களை வழக்கம் போல் தேவேந்திரன் தனது அகம்பாவத்தினாலும் அலட்சியத்தினாலும் குறைத்து மதிப்பிட்டு அவர்களை தப்ப விட்டுவிட்டான். அவன் இழைத்த இந்த தவறுக்காக என்று மீண்டும் வந்து என்னிடம் நிற்கப் போகிறானோ என்றுதான் நினைத்து கொண்டிருக்கிறேன். தங்களுக்கு நடக்கப் போவது தெரியாததா சுவாமி? தெரிந்ததால்தான் அவ்வாறு எண்ணிக்கொண்டிருந்தேன். நான் என்ன செய்வேன்? எல்லாம் அவரவர் விதிப்படிதானே நடக்கும். அதற்கு தேவர்கள் விதிவிலக்கல்லவே. பொறுத்திருந்து பார்ப்போம். அமிர்தம் அருந்தி இழந்த வலிமைகளை எல்லாம் பெற்றதாலும் அதனால் அரக்கர்களை வென்றதாலும் மகிழ்ச்சியில் தேவர்கள் அனைவரும் கொண்டாடி கொண்டிருந்தனர். இந்திரனை பார்க்க வந்த நாரதர் தேவர்களை பார்த்து, நாராயண நாராயண, தங்கள் அனைவருக்கும் ஏன் இப்படி ஒரு ஆனந்தம்? அப்படி என்ன செய்து விட்டீர்கள்? இதை கேட்டதும் இந்திரன் நாரதரிடம், என்ன நாரதரே, இன்று கலகத்தை எங்களிடம் ஆரம்பிக்க உள்ளீரோ? நாராயண நாராயண, தேவலோகத்தில் கலகத்தை நான் வந்துதான் செய்ய வேண்டுமா தேவேந்திரா? என்ன தங்கள் பேச்சில் நக்கல் தெரிகிறதே. நாராயண நாராயண, அவையெல்லாம் எனக்கு தெரியாதப்பா. இப்போது ஏன் இந்த தேவலோகத்திற்கு வருகை தருவானேன்? நாராயண நாராயண, அடியேன் ஏன் வந்தேன் என்று கேட்கிறாயா, இல்லை இங்கே வரவேண்டிய அவசியமில்லை என்கிறாயா தேவேந்திரா? அப்பப்பா, உங்களுடன் பேச முடியுமா நாரதரே? சரி, நேராகவே கேட்கிறேன். எங்களை நக்கல் செய்வதற்காக வந்தீரோ? அப்படி கேள். நான் நக்கல் ஏதும் செய்வதற்கு இங்கு வரவில்லை. வந்த இடத்தில் உங்களின் ஆகோஷத்தை பார்த்தேன். அதற்கான காரணத்தை கேட்டேன். அவ்வளவுதானே தவிர இதில் வேறொன்றும் இல்லை தேவேந்திரா. எங்களின் ஆகோஷத்திற்கான காரணம் தங்களுக்கு தெரியாதது போலவே கேட்கிறீர்களே நாரதரே. ஆம், புரியாததால் தான் கேட்கிறேன் தேவேந்திரா. சரி, சொல்கிறேன், நன்றாக கேளுங்கள். நாங்கள் இந்த தேவலோகத்தையே ஆட்டி படைத்து கொண்டிருந்த மகாபலி அசுரனையும் அவன் இனத்தையும் அழித்துவிட்டு மீதமிருந்த பெண்களையும் குழந்தைகளையும் சிறைப்பிடித்து வந்ததை ஆகோஷிக்க வேண்டிய வெற்றி அல்லவா? அதுதான் நடைபெற்று கொண்டிருக்கிறது. வாருங்கள், தாங்களும் கலந்து கொண்டு மேலும் சிறப்பாக்குங்கள்.
நான் இதில் பங்கேற்க வரவில்லை தேவேந்திரா. தங்களிடம் ஒன்று கேட்டு தெளிவுபடுத்திக் கொள்ளத்தான் வந்தேன். நாராயண நாராயணா. என்ன கேட்க வேண்டி வந்தீரோ அதை தயங்காமல் கேளுங்கள் நாரதரே. தாங்கள் அசுரர்களை எப்படி வீழ்த்தினீர்கள் தேவேந்திரா? எங்களின் வலிமையைக் கொண்டும் திறமையைக் கொண்டும் வீழ்த்தினோம். ஏன், இதில் தங்களுக்கு ஏதாவது சந்தேகம் உள்ளதா என்ன? ஆம், உள்ளது. தாங்கள் அனைவரும் ஏன் இதை சில காலங்களுக்கு முன்பே செய்யாதிருந்தீர்கள் என்பதை அடியேன் தெரிந்து கொள்ள வேண்டி கேட்கிறேன் என்று நாரதர் கேட்டதும் தேவலோகமே நிசப்தமானது. தேவேந்திரன் சற்று தடுமாறி பதிலளித்தான். ஏன் என்றால், அப்போது முனிவர் துர்வாசரின் சாபத்திற்கு உள்ளானதால் எங்களுக்கு இந்த வலிமை இல்லாமல் இருந்தது. சரி, தாங்கள் ஏன் துர்வாசரின் சாபத்திற்கு உள்ளானீர்கள்? அது 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 வந்து என்ன தேவேந்திரா, வாய் குளறுகிறது? பதில் சொல்ல தெரியாததாலா, இல்லை விருப்பமில்லாததாலா? அது எனது தவறினால் எங்களுக்கு கிட்டிய சாபம். ஆம், அதேதான். அதே தவறை மீண்டும் இழைக்கலாமா? சொல்லு. இல்லையே, நான் யாரையும் அவமரியாதையோ இல்லை அகம்பாவத்தில் எடுத்தெறிந்தோ பேசுவோ நடக்கவோ இல்லையே. நாராயண நாராயண. பரவாயில்லை, உன்னிடத்தில் உள்ள இரண்டையும் நீயே ஒப்புக்கொண்டு எனது வேலையை சுலபமாக்கி விட்டாய் தேவேந்திரா. தாங்கள் சொல்வது எனக்கு புரியவில்லை. அதாவது தேவேந்திரா, தங்களுக்கு மீண்டும் இப்படி ஒரு வலிமை வர காரணமாக இருந்தவர்கள், அதாவது காரணகர்த்தாக்கள் பலர் இருக்க, இவை அனைத்தும் தங்களின் வலிமை கொண்டு வென்றது என்றும் அதற்காக ஒரு கொண்டாட்டமும் தேவைதானா? ஆம் நாரதரே, தாங்கள் சொல்வது சரிதான். எனக்கு எனது இந்த தவற்றை புரிய வைத்த தங்களுக்கு நன்றி தெரிவிக்கிறேன். எங்களால் இது நிகழ்த்த முடிந்ததற்கு காரணகர்த்தாவாக இருந்த மும்மூர்த்திகளுக்கும் வாசுகிக்கும் மந்தார மலைக்கும் எங்கள் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அடியேனின் இந்த தவறை மன்னிக்க வேண்டுகிறேன். எனக்கு எல்லாமே தெளிவாக கேட்டது. ஆனால் என்று பாதி மட்டும் கேட்டது போல் இருந்ததே. என்ன சொல்ல வந்தாயோ அதை முழுமையாக சொல்லிவிடு தேவேந்திரா. அவர்களின்றியும் உங்களுக்கு இது நிகழ்ந்திருக்க வாய்ப்பில்லை என்பது எனது எண்ணம். சரிதானே? சரி சரி, நான் சொல்ல வந்தது அசுரர்கள், போதுமா? அதை சொல்வதற்கு ஏன் கோபப்பட வேண்டும்? உண்மையை ஒப்புக்கொள்ள தயக்கம் ஏன்? அதுதான் ஒப்புக்கொண்டாகிவிட்டதே. அப்படியா? சரி சரி, நீ உணர்ந்தால் அதுவே போதுமானது. ஆமாம், நீங்கள் ஏதோ சிறு பிள்ளைகளையும் 2 அரக்கர்களையும் தப்பி ஓட விட்டதாகவும் கேள்விப்பட்டேன். அது உண்மையா தேவேந்திரா? அவர்கள் உயிர் பயத்தில் தப்பி ஓடிச் சென்றனர். ஓ, தாங்கள் ஏன் அவர்களை விட்டுவிட்டீர்கள்? நான் விட வேண்டாம் என்று சொன்னேன். ஆனால் இந்திரனும் சந்திரனும் தான் போகட்டும் என்று விட்டுவிட்டனர் நாரதரே. யார் அது இவ்வளவு சத்தம் எழுப்புவது? சற்று விலகுங்கள், நான் பார்க்கட்டும். ஓ, சூரியனா? சரி சரி சரி. தேவேந்திரா, சூரியனுக்கு தவறாக தெரிந்தது ஏன் உனக்கு தவறாக தோன்றவில்லை? நாரதரே, தப்பிச் சென்றவர்கள் 8 சிறுவர்களும் ஒரு நொண்டி அசுரனும் அவனின் சீடனான மெலிந்த தேகத்துடனான நமது வாயுவிடும் மூச்சு காற்றில் காணாமல் போய்விடும் அளவிற்கு தூளியும் சக்தி இல்லா ஒரு வாலிப அசுரனும். மற்றபடி அந்த இனத்தை அடியோடு அழித்து விட்டோம். தீயதை அழித்து விட்டோம். ஓஹோ, அப்படியா? நீ குறிப்பிடும் அந்த ஊனமுற்றவர் எதற்காக குறிப்பிட்ட அந்த 8 சிறுவர்களை மட்டும் அழைத்துச் சென்றார்? அவருக்கு கீழ் பல சீடர்கள் இருக்க ஏன் அந்த துளியும் சக்தி இல்லாத மெலிந்த சீடனை தன்னுடன் கூட்டிச் சென்றார்? அது என்ன மறுபடியும் தடுமாறுகிறாய் தேவேந்திரா? அப்படிப்பட்டவர்களால் நமக்கு எந்த விதத்திலும் பாதகம் நேர்ந்திடாது நாரதரே. தாங்கள் ஏன் தேவையற்றவைகளை எண்ணி கவலை கொள்கிறீர்கள் என்று எனக்கு புரியவில்லை. நாராயண நாராயண. எனக்கு எதற்கு கவலை? எனது கவலை அனைத்தும் தேவர்களான தங்களை பற்றியதே, என்னை பற்றியது அல்ல. தாங்கள் அவர்களை குறைத்து மதிப்பிட்டு விட்டீரோ என்று எனக்கு தோன்றுகிறது. அப்படியா நினைக்கிறீர்கள்? சரி, அதற்கான முன்னெச்சரிக்கை ஏற்பாடுகளை நான் செய்து கொள்கிறேன். தங்களுக்கு கவலை வேண்டாம் நாரதரே. நான் சொல்ல விழைந்ததை சொல்லிவிட்டேன் தேவேந்திரா. பார்த்து நடந்து கொள்ளவும். உன் அலட்சியம் ஆபத்தில் முடியலாம். நான் வருகிறேன். நாராயண நாராயண என்று நாரதர் மகாவிஷ்ணுவின் பிரதிநிதியாக தேவேந்திரனுக்கு ஒரு கோடு போட்டு காட்டிவிட்டு சென்றார். தேவேந்திரா, நாரதர் இப்படி நம்மை குழப்பிவிட்டு சென்று விட்டாரே, நாம் ஏதேனும் தவறிழைத்து விட்டோமோ? தவறா? நாமா? இல்லவே இல்லை சந்திரா.
நாரதர் வேலையே குழப்பத்தை ஏற்படுத்துவதுதானே. ஆனால் அவர் சொல்வதிலும் ஏதோ இருக்கிறது. நாம் எதற்கும் சற்று சூதானமாக இருப்பது நல்லது என்றே தோன்றுகிறது. வீண் அச்சம் வேண்டாம் சூரியனே. தப்பித்துச் சென்ற சிறுவர்கள் வளர்வதற்குள் அந்த ஆசான் உயிருடன் இருக்கப் போவதில்லை. பின் அந்த சிறுவர்கள் என்ன செய்வார்கள்? இல்லை, அவர்களுக்கு நடந்தது எப்படி தெரிய வரும்? அப்படியே தெரிய வந்தாலும் 8 சிறுவர்கள் எந்த தைரியத்தில் தேவாதி தேவர்களிடம் நெருங்க முற்படுவார்கள்? இவையெல்லாம் சிந்திக்காமல் நாரதர் குழப்பிவிட்ட குட்டையில் வீழ்ந்து யாரும் குழம்பிக் கொள்ள வேண்டாம். அவரவர் வேலைகளை அவரவர் செய்வோமாக என்று தேவேந்திரன் கூறியதும் சபை கலைந்தது. நாரதர் தேவேந்திரனுக்கு எச்சரிக்கை கொடுத்தும் அவன் அலட்சியம் செய்தான். இந்திரனுக்கு அவனது ஆணவம் அவனை நாரதர் கூறியவற்றை பற்றி சிந்திக்க கூட விடவில்லை. அமிர்தம் உண்ட எங்களை எவராலும் அழிக்க முடியாது என்ற மமதையில் இருந்தனர் தேவேந்திரனும் அவனின் தேவலோகமும். இதுதாங்க அத்தியாயம் 2. நாளைக்கு அத்தியாயம் 3 கேட்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடை பெற்றுக் கொள்வது உங்கள் தோழி பார்வதி. நன்றி, வணக்கம்.